ஹாய்ங்க, குட் மார்னிங். இன்றைக்கி ஐஎன்எம் வந்துட்டு சிலபஸ் வைஸ் எங்கே கவர் ஆகுது, எப்படி படிக்கிறது, படிக்கிறப்ப எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, இதுக்கு என்ன சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நியூ சிலபஸ் படி இப்போ வந்துட்டு யூனிட் 3ல் இருக்குது. இதில் வந்துட்டு ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் ரெண்டும் சேர்ந்தே வந்துட்டு 10 கொஷின் வந்துட்டு கேட்குறாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு இதில் ஐஎன்எம் டாபிக் தான் வந்துட்டு நிறைய கவர் ஆகுது. ஸோ வந்துட்டு ஐஎன்எம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஹிஸ்ட்ரி படிங்க. ஐஎன்எம் பொறுத்தவரையில் வந்துட்டு ஸ்கூல் புக்கு படித்தாலே போதும். ஏன் வந்துட்டு ஸ்கூல் புக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்துட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்கூல் புக்கை பொறுத்தவரையிலும் 10th புக்கு 12th புக்கு இந்த ரெண்டுலேயுமே கவர் ஆகுது. 10th புக்கை பொறுத்தவரையிலும் வந்துட்டு ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் மொத்தம் 6 யூனிட் வந்துட்டு கவர் ஆகுது. அதாவது 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் யூனிட்டாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் இது வரையிலும் வந்துட்டு நீங்கள் படிக்கணும். மொத்தம் இதில் 6 யூனிட் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு 12th புக்கை பொறுத்தவரையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 8 யூனிட் வந்துட்டு நீங்கள் படிக்கணும். 10th 12th இதில் வந்துட்டு எந்த இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10th படித்து முடிச்சிருங்க. ஏன்னா அதில் மேக்ஸிமம் டாபிக் வந்துட்டு 12th வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகும். அதனால் இப்போ ஒரு யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட கண்டினியூஷனில் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வந்துட்டு 12th இருக்கும். அப்போ நீங்கள் 10th மேக்ஸிமம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12th படிக்கிறது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நான் என்ன சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஜெயஸ்வர் டீச்சிங் அப்படிங்கிறதுல ராஜேஸ்வரன் சார் வந்துட்டு எடுக்கக்கூடிய கிளாஸஸ் தான் வந்துட்டு நான் மேக்ஸிமம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1924ங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு பேர் வந்ததுக்கான காரணம் என்ன, அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு, யார் யாருக்கு இடையில பிரச்சனை, அதுக்கான காரணம், அங்கே வந்துட்டு பிரச்சனை முடிஞ்சு எத்தனை பேர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க, என்ன பிரிவின் கீழ் தண்டனை வந்துச்சு, அது வழங்கிய நீதிபதி யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு கதை சொல்கிறது மாதிரி வந்துட்டு சார் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு படிக்கிறப்ப வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு கேட்டுட்டு நம்ம புக் எடுத்து ரீட் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளுக்கு அது படித்தது மாதிரியே இருக்கும். முடிஞ்சால் நீங்களுமே வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணி படித்து பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் வந்துட்டு சேனல் ஃபாலோ பண்ணி படிங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு டாப்பிக்கை வந்துட்டு அவங்களா 2 தடவை வந்துட்டு படித்தா புரியும். இன்னும் சில பேருக்கு வந்துட்டு ஒரு 5 தடவையிலேருந்து ஒரு 6 தடவை வந்துட்டு படித்தா புரியும். இன்னும் சில பேருக்கு வந்துட்டு மற்றவங்க சொல்லி கொடுத்தா தான் புரியும். நான் வந்து இதில் 3வது டைப்பு. ஏன் அப்படின்னா என்னோட மேஜர் வந்துட்டு நான் படித்த மேஜர் வந்துட்டு இதில் எதுலேயுமே வராது. அதனால தான் நான் வந்துட்டு வீடியோஸ் பார்த்து படிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இயரை வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த கான்பூர் சதி வழக்கு, மீரட் வழக்கு, பூனா ஒப்பந்தம், சம்ரான் இயக்கம் இதுக்கெலாம் வந்துட்டு இயரை வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக அதுக்கு நேராக எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா கொஷின் பேப்பரில் வந்துட்டு இந்த மாதிரி இயர் ஒரு பக்கமும் அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வழக்குகள் ஒரு பக்கமும் கொடுத்துட்டு ரெண்டையுமே என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நியூஸ் பேப்பர், யார் யார் வந்துட்டு என்னென்ன நியூஸ் பேப்பர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன மொழியில் வந்துட்டு அவங்க அதை வந்து வெளியிட்டாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. தேர்டு வந்துட்டு காங்கிரஸ் கூட்டம் வந்துட்டு எங்கே நடந்துச்சு, என்ன வருஷம், அதுக்கு யார் வந்துட்டு தலைமையை வகிச்சாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்கூல் புக்கில் படிக்கிறப்பே வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி படிக்கிறப்ப வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம முடிச்சிடலாம் எல்லா டாப்பிக்குமே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கூல் புக் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இப்போ சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள். இது புக்கில் வந்துட்டு எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ கொஷின் பாருங்கள். டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்ஃபகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இதுக்கு சரியான ஆன்சர் வந்துட்டு காகோரி சதி வழக்கு. இது புக்கில் வந்துட்டு எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 10th ஹிஸ்ட்ரியில் 8வது யூனிட்டில் பேஜ் நம்பர் 103 வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. புரட்சிகர நடவடிக்கைகள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வந்துட்டு இது கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இவங்க 2 பேருமே வந்துட்டு கவர்மெண்ட் பணத்தை வந்துட்டு ட்ரெயினில் வந்துட்டு எடுத்து போயிட்டுருப்பாங்க. அதை வந்துட்டு இவங்க 2 பேரும் கொள்ளையடிச்சிருப்பாங்க. இந்த ரீசனுக்காகத்தான் இவங்க 2 பேருமே வந்துட்டு அரெஸ்ட் ஆகிருப்பாங்க. அதைத்தான் என்னென்னா காகோரி சதி வழக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை. இதுக்கு சரியான ஆன்சர் வந்துட்டு 10 லட்சம். இது எங்கே இருக்குது அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கில் செகண்ட் லெசனில் பேஜ் நம்பர் 27 வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா மொத்த முதலீடான 10 லட்சம் 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு 25% இந்தியர்கள், இலங்கையை சார்ந்தவர்கள், ஆசிய நாடுகளை சார்ந்தோருக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. இது எங்கே இருக்குது அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கில் ஃபஸ்ட்டு லெசனில் பேஜ் நம்பர் 13 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவர் எழுதிய இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் 1901 புத்தகமே இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அவர் செய்த முக்கிய பங்களிப்பாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. நான் ஏன் நார்த்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். இதுக்கு சரியான ஆன்சர் வந்துட்டு பகத்சிங். இது எங்கே இருக்குது அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கில் 5th லெசனில் பேஜ் நம்பர் 72 வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. சில சென்டென்ஸ் கொடுத்து அந்த சென்டென்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பகத்சிங் எழுதிய நான் ஏன் நார்த்திகனாக இருக்கிறேன் என்னும் நூலிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர். சரியான ஆன்சர் வந்துட்டு அன்னி பெசன்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th புக்கில் 9th யூனிட்டில், அதாவது தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற லெசனில் பேஜ் நம்பர் 117 கொடுத்துருப்பாங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. யாருன்னா அன்னி பெசண்ட்டை பற்றி அந்த டாப்பிக்கில் எல்லாமே அன்னி பெசண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னா சரியான ஆன்சர் வந்துட்டு சித்தரஞ்சன் தாஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கில் செகண்ட் லெசனில் பேஜ் நம்பர் 25 அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதிலே வந்து வந்திருக்கோம். யாருன்னா டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரி வந்துட்டு சுதேசி போராட்டக்காரர்களை வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. அவரை வந்துட்டு 2 பேர் வந்து கொண்டிருப்பாங்க. யார் அப்படின்னா குதிரம் போஸும் பிரஃபுல்லா சாஹி அப்படிங்கிறவங்களும். சரியா, இவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி தான் யார் வாதாடியிருப்பார் அப்படின்னா சித்தரஞ்சன் தாஸ். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன். இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் 10th லெசனில், அதாவது தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற யூனிட்டில் வந்துட்டு பேஜ் நம்பர் 130 இரட்டைமலை சீனிவாசனை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்னா சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றிற்காக போராடிய அவருக்கு தன்னலமற்ற சேவைக்காக ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர் ஆகிய பட்டங்கள் அவருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிற மட்டும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? இது சரியான ஆன்சர் வந்துட்டு மா சிங்காரவேலன். இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரி புக்கில் 10th யூனிட்டில் பேஜ் நம்பர் 131 வந்து கொடுத்துருப்பாங்க. தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் ஐஎன்எம் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கொஷின்ஸ். இது வந்துட்டு எல்லாமே ஸ்கூல் புக்கில் வந்துட்டு கவர் ஆகுது. இதனால தான் ஸ்கூல் புக்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸ்கூல் புக்கை நான் முடிச்சுட்டேன், எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது அப்படின்னா மட்டும் வந்துட்டு வேறு ஏதாவது வந்துட்டு மெட்டீரியலில் இருந்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.